கடகராசிக்காரர்களா நீங்கள் கடகராசியை சேர்ந்தவர்களா? ராம்ஜி சார், உங்களுக்கே தெரியும் நாங்கள் கடகராசி. இங்கே நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, இந்த கடகராசி அப்படின்னாலே ஒரு பிரச்சனை என்னென்னா, கடகராசி என்றாலே நான் எப்போ பார்த்தாலும் கஷ்டப்படுற ராசி அப்படிங்கிற மாதிரி ஒரு இடம் வாங்கி வச்சுருந்தேன் சார். சடனாக ஏறிப்போச்சு சார் போன்ற விஷயங்கள்லாம். சில பேர் நான் வீடு வாங்கணும்னு நினச்சிருந்தேன். ஆக்சிஜனை தேடி தேடி நீங்கள் ஓடுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ஆக்சிஜன் இல்லாமல் உங்களால் வாழவே முடியாது. அப்போது ரன்னிங் மணிங்கிறதோட இம்பார்ட்டன்ட் பேர் என்ன பண்ணுவாங்க, டிக்கெட் எவ்வளோ வேணால் கேளு, நான் எவ்வளோ வேணால் தரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ராங் கமிட்மெண்ட்டை மனசுக்குள்ளே உருவாக்கிடுவாங்க. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கடகராசிக்காரர்களா நீங்கள் கடகராசியை சேர்ந்தவர்களா? ராம்ஜி சார், உங்களுக்கே தெரியும் நாங்கள் கடகராசி. இங்கே நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, இந்த கடகராசி அப்படின்னாலே ஒரு பிரச்சனை என்னென்னா, கடகராசி என்றாலே நான் எப்போ பார்த்தாலும் கஷ்டப்படுற ராசி அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டீங்க. நண்பர்களே, ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும். கடகராசிக்காரர்களுக்கான காட்சி மாறுகிறது, ஆட்சி மாறுகிறது. உங்களுக்கு நற்காலம் பிறந்து விட்டது. என்ன பிறந்துருச்சு பாருங்கள். ராசியிலே குரு பகவான் வரப்போகிறார். உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது. ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள், உங்களெல்லாம் பிடிக்கவே முடியாது. உங்கள் அப்பாயின்மெண்ட்டெல்லாம் எழுதி 3 மாதம் முன்னாடி அப்பாயின்மெண்ட் வாங்கினா தான் உங்கள்கிட்ட பேசவே முடியும். அந்த மாதிரி ஒரு பிஸியாக போகிறீங்க. இந்த கடகராசிக்காரர்களுக்கு இருக்கிற பெரிய சிறப்பே என்ன அப்படின்னா, அவங்களுடைய சிம்பிளிசிட்டி தான். ரொம்ப அருமையான, அடக்கமான, அன்பான ஆட்கள் யாருன்னா அது நீங்கள் தான். கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இருக்கிற பெரிய ப்ளஸ் என்ன, மைனஸ் என்ன என்று பார்த்தோமே ஆனால், ஒரு பெரிய ப்ளஸ்ஸு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரு பகவான் உடம்புல வந்து உட்கார்றது. அதே இன்னொரு ப்ளஸ் என்னென்னா, அடுத்த 3 மாதத்தில் இந்த புரட்டாசி மாதம் போல் இந்த செவ்வாய் பகவான் உடம்புல நீச்சமாகிறார். நீச்சம் பெற்ற செவ்வாய் உச்சம் பெற்ற குருவோடு சேர்ந்து நீச்சபங்க ராஜயோகம் அடைகிறார். இந்த செவ்வாய் யார்? யோகாதிபதி செவ்வாய் உடம்புல நீச்சபங்க ராஜயோகம் அடையும் போது என்ன ஆகும் அப்படின்னா, யோகங்கள் அதிகமாகிறது. முக்கியமாக லேண்டு சம்மந்தப்பட்ட, நிலம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் அதிகமாக வருகிறது. நிறைய இடம் வாங்க போகிறீங்க, ரொம்ப நிறைய விஷயங்களை சாதிக்க போகிறீங்க, பூமி லாபங்கள் சாதிக்க போகிறீங்க போன்றவை எல்லாம் ஏற்படும். அதே மாதிரி இந்த செவ்வாய் பகவான் நீச்சபங்க ராஜயோகம் அடையும் போது சில பேருக்கு இந்த அரசு பணிகள், இராணுவ பணிகள், போலீஸ் பணிகள் போன்றவையெல்லாம் கிடைப்பதற்கான யோகங்கள் மிகவும் அதிகமாக உண்டு. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த செவ்வாய் வந்து நீச்சபங்க ராஜயோகம் அடைகின்ற நேரத்தில் அதுக்கு அடுத்ததாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் திடீர் ஏற்றம். நான் ஒரு இடம் வாங்கி வச்சுருந்தேன் சார், சடனாக ஏறிப்போச்சு சார் போன்ற விஷயங்கள்லாம். சில பேர் நான் வீடு வாங்கணும்னு நினச்சிருந்தேன், என் கனவு சார் அது என்று நினைத்தவங்களுக்குலாம் உங்களுக்கு வீடு ஓகே ஆகிடும். ராசிக்கு 12ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் இருக்கிறார். அவர் வந்து இப்போ எத்தனை நாள் இருப்பார்? அடுத்ததாக 2ஆம் இடத்துக்கு போயிடுவார். இன்னும் அடுத்த 3 மாதத்தில். 2ஆம் இடம் என்பது என்ன? தனஸ்தானம். அப்போது இந்த ஜூலைக்குள்ளே என்ன ஆகும்னா, பூமி லாபம் கிடைச்சாலும் இந்த இருக்கிற பணம்லாம் போயிட்டு இந்த ஜூலையில் லேண்டிலே போய் மாட்டிக்கும். நீங்கள் ஏதோ ஒரு இடம் வாங்குவீங்க, தகுதிக்கு வாங்குங்க. நான் இப்போயே ஒரு அட்வைஸாக சொல்கிறேன். ஏன்னா தகுதிக்கு வாங்குங்கன்னா என்ன அர்த்தம்னா, தப்பாக எடுத்துக்கூடாது. எனக்கு லோன் எலிஜிபிலிட்டியே 75 லட்சம் தான் அப்படின்னா, அதிகபட்சம் ஒரு 5 லட்சம், ஒரு 6-7 லட்சம் நீங்கள் மேலே ரிஸ்க் வச்சு பண்ணலாம். அதில் ஒரு நியாயம் இருக்குது. சில பேர் அப்படி இறக்கமே இல்லாமல் 75 தான் லோன் எலிஜிபிலிட்டியே 1 கோடிக்கு ட்ரை பண்ணுவீங்க. ஸோ யுவர் நாட் தட் மச் எலிஜிபிள். அப்போ நம்ம இருக்கிற மற்றதெல்லாம் விற்றுவிட்டு, கையில் இருக்கிற காசு, கையில் இருக்கிற ஜுவல்ஸ் எல்லாம் விற்று அந்த இடத்த வாங்கிட்டு உட்காந்துப்பீங்க. இதில் என்ன பெரிய விசேஷம்? ஒன்றா இப்போ ரன்னிங் மணி அப்படிங்கிறது ஆக்சிஜன் மாதிரிங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பிஸ்னஸ்க்கு முக்கியமான தேவையே ரன்னிங் மணி தான். ஆக்சிஜனை தேடி தேடி நீங்கள் ஓடுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ஆக்சிஜன் இல்லாமல் உங்களால் வாழவே முடியாது. அப்போது ரன்னிங் மணிங்கிறதோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் உங்களுக்கு வந்து இந்த சுக்கிரன் பாதகாதிபதி உட்காந்துருக்கும் போது பணத்தை கொண்டு போய் ஒரு கண்ணு கட்டு விற்ற மாதிரி, என்னமோ தெரில சார், எனக்கு ஒரு ஆசை வந்தது வாங்கிட்டேன் சார். நிறைய பேர் ஐஃபோன் வாங்கினவங்கலாம் கேட்டு பாருங்கள். கடகராசிக்காரங்க 1,75,000 கொடுத்து வாங்கியிருப்பான். என்னையே அதை வாங்கிட்டேன், என்னமோ தெரில, ஆசை வாங்கிட்டேன். இப்போ நான் வாங்கிட்டேனேங்கிறதுக்காக அதை நியாயப்படுத்துறதுக்கு, சார் இன்றைக்கி நாள்லாம் ஐஃபோன் தான் சார் ரொம்ப முக்கியம் ஏதோன்னு சொல்லுவான். நீங்கள் கேட்டு பாருங்கள். ஏதாவது ஒரு பெரிய கார் வாங்கிடுவாங்க. நமக்கு இருக்கிற பட்ஜெட்டுக்கு நமக்கு சின்ன காரே போதும், நமக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய காரு வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு அதை நியாயப்படுத்துவாங்க. ஏன்னா நம்மளாம் இருக்கிற இருப்புக்கு ஒரு கெத்தாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்படிலாம் இல்லை சார். இப்போ ப்ராக்டிக்கல் என்ன அப்படின்னா, அந்த நேரம் நம்ம கண்ணை கட்டி கூட்டிகிட்டு போயிடும். முக்கியமாக ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள். யாரெல்லாம் பணத்தை சேர்த்துறாங்க, யார்கிட்டெல்லாம் பணம் இருக்குதுன்னு பார்த்தா, யாரெல்லாம் ஆடம்பர செலவுகளை குறைக்கிறார்களோ அவங்கள்ட்ட பணம் இருக்குது.
நீங்கள் இயல்பாக இருந்து பாருங்கள், உங்களுக்கு செலவே வராது. ஸோ இப்போ இந்த 2ஆம் இடத்துல வந்து யார் யார் இருக்கா, உங்களுக்கு இந்த சுக்கிரன் வருவது தான் ஆபத்து. முக்கியமாக மனைவிக்கு செலவு பண்ணுவீங்க. நிறைய பேர் லவ்ஸ்க்கெலாம் செலவு பண்ணுவீங்க. சார் மனைவிக்கே செலவு பண்ணுறோம், நம்ம லவ்ஸ்க்கு எப்படி செலவு பண்ணலாம், வேணாங்க சொன்னால் கேளுங்க. அப்போது இதெல்லாம் வந்து உங்களை பணத்தை குடிக்கின்ற விஷயங்கள். நகை வாங்கணும், ஒய்ஃபு என்றைக்கு தான் கேட்கல 5 பவுன் நகை வேணும், 10 பவுன் 15 பவுன் எடுத்து கொடுத்தாலும் சரின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லணும், அவெல்லாம் இல்லை இருக்கிறது இவ்வளோ தான் அப்படிங்கிறத சொல்லிட்டிங்கன்னா ஆசையை வளர்த்த மாட்டாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, டிக்கெட் எவ்வளோ வேணால் கேளு, நான் எவ்வளோ வேணால் தரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ராங் கமிட்மெண்ட்டை மனசுக்குள்ளே உருவாக்கிடுவாங்க. அவங்களும் ஆசையாக காத்திருப்பாங்க, கடைசியாக நடக்கலைன்னா ஹர்ட் ஆகிடுவாங்க. இதெல்லாம் நடக்கும். ஸோ அப்போ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பிரச்சனை என்ன அப்படின்னா, 6ஆம் இடத்துல 2ஆம் இடத்திலே சுக்கிரன் வருகிறார். அடுத்ததாக கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி ஒழிஞ்சான், பாடா எம்ட ஒழிஞ்சாண்டா அப்படிங்கிற மாதிரி 8ஆம் இடத்துல இருந்த அஷ்டம சனி 9ஆம் இடத்திற்கு சென்று விட்டார். அதை குரு பார்த்து விட்டார். குரு 9ஆம் இடத்து சனியை பார்ப்பதால் என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு சனி பகவானால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் கிடைக்கிறது. 7, 8 கூடியவராக சனி இருக்கிறார். ஃபாரின் போகிற யோகங்கள், பார்ட்னர்ஷிப்னால் வரக்கின்ற யோகங்கள் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குது. 7 கூடியவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகளை தருபவன் மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெட்டர்மெண்ட்டான பார்ட்னரை தருபவனும் அந்த 7 கூடிய சனி தான். ஸோ ஒரு தொழில் தொடங்கலான்னு நீங்கள் நினைக்கும் போது அந்த தொழிலில் உங்களுக்கு கைகோத்துகின்ற ஒரு நல்ல கைகோத்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற நல்ல பார்ட்னர் கிடைக்கிறது இறைவன் அனுகிரகம். சில பார்ட்னர் இருப்பாங்க, இப்போ நம்ம ஒரு வைபிள் இருப்போம், அவங்க ஒரு வைபிள் இருப்பாங்க. நம்ம வீக்கெண்டுனா லீவ் போடுவோம், அவங்க வீக் ஃபுல்லாக லீவ் போடுவாங்க. அந்த மாதிரிலாம் சில பார்ட்னர்ஸ் இருப்பாங்க. ஸோ நம்ம வேகத்துக்கு அவங்க வரல, அது ஒரு மனபாரமாகவே இருக்கும். இவரையும் தூக்கிட்டு திரிகிற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரியான மனபாரங்களாக இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் குரு பகவான் 7 பார்க்கும்போது உங்களுக்குரிய பார்ட்னர் உங்களுக்கு கிடைப்பார். நீங்கள் தேடுகின்ற அமைப்புடைய சார் எனக்கு வந்து நான் வந்து மார்க்கெட்டிங்கில் ஸ்ட்ராங்கு, நீங்கள் டிஜிட்டல் ஸ்ட்ராங்கு, நம்ம 2 பேர் பலமும் சேரும்போது பெரிய அச்சீவ்மெண்ட்டை நீங்கள் அடையலாம் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஒரு விஷயம் என்னென்னா, பணம் வரும், ஆனால் அளவுக்கு மீறிய பணமும் ஆபத்து தான். அந்த பணம் தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் போயிட்டு வேஸ்ட் ஆகும், லாக் ஆகிடுவீங்க. ஜாக்கிரதையாக இருங்க. மீண்டும் ஒரு நல்ல பதில் சந்திப்போம். கீழே போயிட்டுருக்கேன், இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கணும். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ள தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.